கலக்க போவது யார் நிகழ்ச்சி மூலமா ஒரு போட்டியாளரா கலந்துகிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு ரியல் ஹீரோவா மாறி இருக்கிறாரு கேபிஒய் பாலா. அவருடைய வாழ்க்கை பின்னணி என்ன மாதிரியான சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி தமிழ்நாட்டு மக்களோட மனசை வென்றாரு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். நான் உங்கள் மதுமிதா. ஒரு சாமானிய மனிதனா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுக்க அவரோட பேரு கேபிஒய் பாலா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, ஏன் அவர் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா மாறினாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையே மாத்திடும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா கேபிஒய் பாலா இருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சாதாரண காரைக்கால் ஊர்ல பிறந்திருக்காரு. சாதாரண குடும்பத்துல பிறந்த எல்லாருக்குமான ஆசை கனவு ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி பல கனவுகளோட சென்னைக்கு வராரு. 10th 490 மார்க் எடுத்தவர் மேற்கொண்டு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சென்னைக்கு வராரு. சென்னையில வந்தப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு விஜய் டிவில இருந்து வருது. அது என்னன்னா, கலக்க போவது யாரு அந்த நிகழ்ச்சி சீசன் 5ல அவர் போட்டியாளரா கலந்துக்கிறாரு. ஆனா செலக்டே ஆகல, தோல்வி அடைகிறாரு. அப்பையும் நம்பிக்கையை விடாம மறுபடியும் ஒரு முயற்சி பண்றாரு. சீசன் 6ல போட்டியாளரா கலக்க போவது யார் நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டாரு. வந்த பிறகு செகண்ட் ரவுண்ட்லயே அவர் எலிமினேட் ஆகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப விஜய் பிரியங்கா அவங்கள கூப்பிட்டு, உன்னால முடியும், நீ கண்டிப்பா நல்லா பண்ணுவ, உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை அவர் ரொம்ப கெட்டிமா புடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாளரா கேபிஒய் பாலாவே மாறுறாரு. அப்பவே அவருடைய நகைச்சுவைக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாக்குறாங்க. இந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு ஷோல கோமாளியா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதான் குக் வித் கோமாளியில இவர் ஒரு கோமாளியா கூப்பிடுறாங்க. அப்ப அவருடைய தொடர் முயற்சி, கடின உழைப்பு, அவருடைய திறமை, அந்த மூணுத்தையும் அந்த இடத்துல அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த ஒரு கட்டம் தான் தமிழ்நாட்டுல கேபிஒய் பாலாவை ரொம்ப அதிகமா பிரபலப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியில அவருடைய முழு திறமையும் காமிச்சு தமிழ்நாட்டு மக்களை சிரிக்க வச்ச கேபிஒய் பாலா அப்புறம் படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாரு. என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னா, ஜூங்கா, நாய்சேகர், புலிகுத்தி பாண்டி, ஃப்ரெண்ட்ஷிப் போன்ற படங்கள்ல நடித்திருந்தாரு. எந்த ஒரு வாய்ப்பும் சாதாரணமா கிடைக்காது. எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் அதுல நம்மளுடைய முழு திறமையையும் காட்டணும் அப்படின்ற நோக்கத்திலேயே எல்லாத்தையுமே அவர் பண்ணாரு. எல்லா கதாபாத்திரங்களையும் அவருடைய பெஸ்ட கொடுத்திருந்தாரு. அவருடைய நகைச்சுவை மூலமாவே தமிழ்நாட்டுல அதிகமா பேசப்பட்டாரு. இதுவரைக்கும் ஒரு நகைச்சுவை கலைஞனா பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதனுடைய இன்னொரு முகம் தெரிய வரப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. புர்ரா, இவனால முடியும், சாதாரண குடும்பத்துல பிறந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் அந்த இடத்துல முன்வைக்கப்படுது. அப்படி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் தான் ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு சொந்தமா துணி கூட எடுத்துக்க முடியாது. அப்ப தாடி பாலாஜி அண்ணா, மாக்கப்பா அண்ணா போன்றவர்கள்லாம் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எனக்கு துணி வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த துணியை நான் போட்டுக்க காலகட்டம்லாம் இருந்தது. அதே மாதிரி இப்ப ஏன் முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாது. நான் இப்ப சம்பாதிக்கிறேன், எனக்கான ட்ரெஸ்ஸை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் இப்ப சாப்பிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்ப என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக் வித் கோமாளியில 15,000 சம்பளம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சம்பளத்துல ஆசிரமத்துல படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு இவர் படிப்பு செலவுக்கான பணத்தை கொடுத்தாரு. அப்பதான் எல்லாருக்கும் தோணுச்சு, பல கோடி ரூபாய் பணம் வாங்குற நடிகர்கள் கூட இதை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கேபிஒய் பாலா அவர்கள் பண்ணது பல தரப்புல இருந்தும் பாராட்டுகளை குவித்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரா தமிழகத்துல முகம் பதிக்க ஆரம்பிச்சிருக்காரு கேபிஒய் பாலா. இதோட அவரோட சமூக சேவை முடியல. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நல்லதை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, மலையோர கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் ஏதாவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும், ஆம்புலன்ஸை கூப்பிடணும், ஏதாவது வண்டியை கூப்பிடணும்னா கூட டக்குன்னு எதுவுமே அங்க இருக்காதான். அப்படிப்பட்ட மலை கிராமங்களா பார்த்து ஆம்புலன்ஸை கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய எண்ணம் கேபிஒய் பாலாக்கு இருந்தது அப்படின்றதே பாராட்டுக்குரியதுதான். அவர் நினைச்சத செஞ்சும் காட்டியிருக்காரு. ஏற்காடு, திருப்பத்தூர், அனகாபுத்தூர் போன்ற பகுதிகள் எல்லாம் ஆம்புலன்ஸ கொடுத்து அங்க இருக்கிற கர்ப்பிணி பெண்கள்,
இல்ல உடம்பு சரியாதவங்க சீக்கிரமா பயன்படுத்தணும் ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்காரு. சாதாரணமா எந்த உயிரும் போயிடக்கூடாது, ஒரு உயிருக்கான மதிப்பு எது கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்றத அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்ப அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு எண்ணம் எல்லாராலும் பாராட்டப்பட்டது. அதே மாதிரி சென்னையில இலவச ஆட்டோக்கள் கர்ப்பிணி பெண்களுக்கும் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துற வகையில இலவச ஆட்டோக்களை சென்னையில கொடுத்திருந்தாரு. +2ல அப்பா இல்லாத ஒரு பொண்ணுக்கு 1 லட்சம் பணமும் லேப்டாப்பும் வாங்கி கொடுத்திருந்தாரு. மாற்றுத்திறனாளி மாணவிக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்திருந்தாரு. இப்படி அரசாங்கமே பண்ண தயங்குற பல விஷயங்களை தனி ஒரு மனிதனா KPY பாலா பண்ணிட்டு இருந்தது தமிழ்நாட்டுல பலராலும் பாராட்டப்பட்டு இருந்தது. இது வெறும் தமிழ்நாட்டு மக்கள், சாதாரண மக்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சினிமா பிரபலங்களும் KPY பாலாவை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இவர் பல நிகழ்ச்சிகள்லையும் விருது கொடுக்கிற நிகழ்ச்சிகள்லையும் ஆங்கராக பேசிட்டு இருந்தாரு. அப்ப ருத்ரன் பட வெளியீட்டு விழால லாரன்ஸ் மாஸ்டரே சொல்றாரு, நான் சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்குறேன், அது எல்லாரும் பொதுவா பாக்குற விஷயம் தான். ஆனா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து தான் குடும்பத்தை பார்க்காம தன்னுடைய நிலைமையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்காம மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை KPY பாலா பண்றது எனக்கு ஆச்சரியமாவும் அவர் பண்றதை நினைச்சா பெருமையாவும் இருக்கு அப்படின்னு அந்த பட வெளியீட்டு விழால சொல்லியிருந்தாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம என்ன உதவியா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு லாரன்ஸ் மாஸ்டர் KPY பாலா கிட்ட சொன்னார். அதே சமயம் KPY பாலா கிட்ட லாரன்ஸ் மாஸ்டர் உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு KPY பாலா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஹீரோவா நடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா என் மூஞ்சியெல்லாம் ஹீரோவா எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டாரு. நானே ஹீரோவா நடிக்கிறேன், உன்னால முடியாதா, நீ ஹீரோவா பண்ற அப்படின்னு லாரன்ஸ் மாஸ்டர் அந்த மேடையிலே KPY பாலாக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கிறாரு. இப்படி KPY பாலா நல்ல மனிதர்களையும் உருவாக்க ஆரம்பிச்சுட்டாரு, நம்மள சுத்தி நல்ல மனிதர்களை சேர்க்க ஆரம்பிச்சுட்டாரு KPY பாலா அப்படின்னு பேசப்பட்டாரு. இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கிற இவருக்கு நார்வே பிலிம்ஃபேர் அவார்ட்ல விஜயகாந்த் விருது இவருக்கு வழங்கப்படுது. இந்த விருதை KPY பாலா விஜயகாந்தோடைய நினைவிடத்துக்கு கொண்டு போய் ரொம்ப உருக்கமா பேசுறாரு. அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து, என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்கிட்ட பணம் இல்ல, நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே பாக்கெட்ல இருந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்தாரு. இது லைவா டெலிகாஸ்ட் ஆச்சு. என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் அந்த நல்லது மட்டும் பேசப்படாது, கூடவே நெகட்டிவாவும் பேசுறவங்க இருக்கதான் செய்வாங்க. அப்படி இவர் பண்ற நல்லதுங்களுக்கெல்லாம் எதிர்வினையாவும் பேச ஆரம்பிச்சாங்க. இவரே ஆளை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்றாரு, இவர் பண்ற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வீடியோவா எடுத்து பெருசா ஆக்குறாங்க அப்படின்னு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸை இவர் மேல கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப கூட இந்த மனுஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் யாரோ பணம் கொடுத்துதான் இது இப்படி எல்லாம் பேசுறீங்க, அந்த பணத்தை எங்கிட்டயே கொடுங்க, நானே என்னை திட்டிக்கிறேன், அந்த பணம் மூலயமா 4 பேருக்கு உதவியாவது மாறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி தனக்கு வர நெகட்டிவ கூட பாசிட்டிவா மாத்த முயற்சி பண்றவர் தான் KPY பாலா அப்படின்னு பலராலும் பாராட்டப்படுறாரு. செங்கல்பட்டுல ஒரு கிராமத்துல குடிநீர்ல சுண்ணாம்பு கலந்து வருது அப்படின்ட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து KPY பாலா கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. இவரு அடுத்த நிமிஷமே அங்க ஒரு குடிநீர் டேங்க கட்டி கொடுக்கிறாரு. அது இவர் மட்டும் பண்ணல, இவருக்கு உதவியா அமுதவாணன் அப்படின்றவரும் பண்ணிருக்காரு. இவரோட ஆரம்ப காலகட்டத்துல கொரோனா டைம்ல எல்லாம் 500 ரூபாய் பணத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்ப அமுதவாணனுடைய மனைவி ராஜி தான் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. அந்த உதவியெல்லாம் கூட நான் மறக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச நல்ல மனிதர்கள் மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவர் இவ்வளவு பண்ற விஷயம் பாராட்டுகள் கிடைச்சாலும் இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம அவங்க அம்மா அப்பாவையும் பாராட்டணும். எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கும் போது அவங்க அம்மா அப்பா அந்த பையன் மேல வச்சிருக்க கனவு ஆசை எல்லாமே பெருசா இருக்கும். தான் பையன் சொந்தமா வேலைக்கு போகணும், சொந்தமா வீடு வாங்கணும், சொந்தமா கார் வாங்கணும், அவனுடைய வாழ்க்கையை அவன் பார்க்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்க. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற அம்மா அப்பாவுடைய மைண்ட் செட்டே இதுதான். ஆனா KPY பாலாவுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எங்க ஊர்ல இருக்கிறவங்க கூட இருக்கட்டும், எல்லாருமே என் பையன் ஊதாரித்தனமா போயிடுவான், அவன் செலவு பண்ணிட்டு இருக்கான், அவன் வாழ்க்கையை பார்க்க மாட்டான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என் பையன் உனக்கு குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, எந்த தவறான பழக்கத்துக்கும் பண்ணல, நல்லதுதானே பண்றான், அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த தாய்க்கு தான் முதல் பாராட்டு கொண்டு போய் சேரணும். அவங்க அம்மா கொடுக்குற ஊக்கம் தான்
கேபிஒய் பாலாவை இன்னும் நிறைய நல்லது பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு கேபிஒய் பாலாவுடைய பிறந்த நாள். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை கனவு இருக்கும், ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு படம் கொடுக்கணும்ன்றது. அப்படி ஒரு வாய்ப்பு கேபிஒய் பாலாக்கு அமைஞ்சிருக்கு. அவருடைய முதல் படத்தோட டைட்டில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் அப்ப அவரை விரும்புற மக்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. என்ன படம்னா காந்தி கண்ணாடி அப்படின்ற அவரோட பட டைட்டிலை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதே சமயத்துல எல்லா சாதாரண மனிதர்களுடைய முதல் படம் வருது அப்படின்னா அந்த படத்துல நினைச்ச அந்த ஹீரோக்கு எவ்வளவு பெரிய ஆசைகள் இருக்கும். வாங்குற முதல் சம்பளத்துல அம்மாக்கு ஏதாவது பண்ணணும், குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா கேபிஒய் பாலா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு, ஒரு மாணவி கேபிஒய் பாலா கிட்ட வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக வாங்கின முதல் சம்பளத்துல வீடு கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு வீடு இல்ல, 2 வீடு கட்டி கொடுத்திருக்காரு வெவ்வேறு ஒருத்தவங்களுக்கு. அப்ப செய்தியாளர்கள் எல்லாம் கேட்கும் போது, எப்படி நீங்க உங்களுக்கு கிடைச்ச முதல் சம்பளத்துல இத பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன பதில் தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் கட்டி கொடுத்த வீடு கடமைக்காக எல்லாம் கட்டி கொடுக்கல, என்னோட மன திருப்திக்காகவும் இந்த வீடு கட்டி கொடுத்தது என்னோட உரிமை அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த வீடை கட்டி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்னதான் விமர்சனங்கள் வரட்டும், என்னோட இறுதி மூச்சு வர நான் நல்லதுதான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்த அழுத்தமா சொல்லியிருக்காரு. என்ன அதுனா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது மத்தவங்க என்ன பாராட்டணும்னு கிடையாது, என்ன மாதிரி 4 பேர் முன் வந்து உதவி பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இத்தனை நாளா இந்த மாதிரி சமூக சேவை பண்ணிட்டு வந்தேன். இப்ப அது நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா என் கூட பல கரங்கள், உதவி கரங்கள் இருக்கு. இவங்க யாரும் இயக்கம் கிடையாது, என்ன மாதிரி அவங்களும் என்னோட அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்டவங்க தானா முன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, பல மக்களுக்கும் இது நல்லது தருது அப்படின்னு அவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. இந்த பிறந்த நாளை என் வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல லட்சம் பல கோடி சம்பளம் வாங்குறவங்க கூட மத்தவங்களுக்கு உதவி பண்ணும் போது ஒரு நிமிஷமாவது யோசிப்பாங்க. ஆனா வாங்குற 15,000 சம்பளம் குடும்பத்துக்கு பத்தாது அப்படின்ற இந்த காலகட்டத்துல அப்பயே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம் கேபிஒய் பாலாக்கு வந்தது எல்லாராலையும் பாராட்டத்தக்கது. அதே மாதிரி எல்லாரும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட எடுத்துக்க முடியும். யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை. எந்த சாதாரண குடும்பத்துல பிறந்தாலும் அவங்களுடைய கடின உழைப்பும் தொடர் முயற்சியும் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத அவரு நிரூபணமா செஞ்சு காட்டியிருக்காரு. இதே மாதிரி ஏதோ கிராமத்துல இருக்கிற கனவுகளோட வாழ்ற சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மகன்களுக்கோ மகள்களுக்கும் இவருடைய ஒரு கதை கண்டிப்பா இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும். நன்றி.